ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோட வந்திருக்கேன். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா, கேஸ் அடுப்பில் வந்து சிரட்டையை எரிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்களா, சிரட்டையை வச்சு எரித்து அந்த சாம்பலை வந்து எடுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ சிரட்டையை எரிச்சிட்டேன். ஆனால் வந்து நல்லாவே வந்து அது சாம்பல் ஆகாது. அதனால் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அதை வந்து தூளாக்க போகிறேன். இந்த தூள் எதுக்காக பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ் வந்து நீங்கள் எப்படி நிலமையில் என்ன நிலமையில் உங்கள் வீட்டு கேஸ் ஸ்டவ் இருந்தாலும் கவலையே படாதீங்க. இந்த ஒரே ஒரு இந்த தூள் அந்த கறி சாம்பல் மட்டும் போதும். இதை எடுத்து வந்து நிறைய டிப்ஸ் வீடியோவுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டிப்ஸ் வீடியோக்காக பயன்படுத்தியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். உங்கள் கேஸ் அடுப்பில் வந்து நிறைய வந்து எண்ணெய்லாம் பட்டு உங்கள் கேஸ் அடுப்பே அசிங்கமாக இருக்குது, இல்லைன்னா வந்து குழம்பெல்லாம் பட்டு வந்து அசிங்கமாக இருக்குது, இல்லைன்னா வந்து நிறைய வந்து ரொம்ப நாள் ஆச்சு கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ணலை, ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னா கவலையே வேண்டாம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், சாம்பல் எடுத்து நான் எதுவுமே அதோட சேர்க்கல, கொஞ்சம் தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து சாம்பல் எடுத்து இப்போ கேஸ் அடுப்பு அப்புறம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நான் வந்து தேய்ச்சி விட்டுட்டு லைட்டாக மட்டும் தான் தண்ணி தெளித்து வந்து தேய்ச்சி விட்றேன். நீங்கள் கழுவணுன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு தொடச்சாவே போதும். அப்படி கண்ணாடி போல் பல்லிங்கு போல் பல்லன்னு உங்கள் கேஸ் ஸ்டவ் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பல் கிடச்சிது அப்படின்னா விடாதீங்க. இதேமாரி க்ளீனிங் டிப்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான டிப்ஸாக இருக்குல்ல, கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாரத்தில் 2 தடவையாவது வந்து வீட்டை வந்து மாப் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஃப்ளோர் கிளீனரை வச்சு நம்ம வந்து மாப் பண்ணுவோம். ஆனால் வந்து ஃப்ளோர் கிளீனர் வந்து நீங்கள் மாப் பண்ணும்போது கொஞ்சோண்டு வந்து உஜாலாவையும் கொஞ்சோண்டு போட்டுட்டு உங்கள் வீட்டை வந்து டைல்ஸை வந்து மாப் பண்ணி பாருங்கள். நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக மாப் பண்ணதுக்கும் உஜாலா போட்டு மாப் பண்ணதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. உஜாலா போட்டு மாப் பண்ணும்போது உங்களுடைய தரையே வந்து நல்ல பளிச்சுன்னு இருக்கும். அதேமாரி வெள்ளை கலரை வந்து டைல்ஸு மார்பிள்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த உஜாலா போட்டு வந்து க்ளீன் பண்ணும்போது நல்ல பளிச்சுன்னு ஒரு தோற்றம் கிடைக்கும். பார்க்கவே வந்து நார்மலாக இது வந்து நல்ல அட்ராக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். 2 ட்ராப்ஸ் மட்டும் விட்டால் போதும், அதிகமாக விடணும்னு அவசியமே இல்லை. 2 ட்ராப்ஸ் விட்டு நீங்கள் எப்பொழுதும் யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ளோர் கிளீனரை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து எவ்வளோ டைல்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள், பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் வந்து உங்களுக்கு பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மூணாவது பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து ஸ்டோன் வளையல்லாம் வச்சுருப்பீங்க. அது வந்து கொஞ்ச நாள் ஆக வந்து ஸ்டோன் எல்லாம் கீழே விழுந்துடும், பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கும். ஆனால் வளையல் நல்லாயிருக்கும். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் வந்து அதுக்காக வந்து சூப்பரான டிப்ஸ் என்கிட்ட இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பேங்கிள் வந்து ஸ்டோன் வளையல் உள்ள பேங்கிளில் வந்து கீழே விழுந்துடுச்சு அப்படின்னா ஸ்டோனு, இதை வந்து கீழே போடாதீங்க, இதை யூஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. உங்கள்கிட்ட வந்து ஸ்டோன் போட்டிருக்கு அப்படின்னா உங்கள் பேங்கிளுக்கு ஏற்றாப்பில் என்னென்ன ஸ்டோன் கீழே விழுந்ததோ அதுக்கு ஏற்றாப்பில் வந்து உங்கள்கிட்ட அந்த ஸ்டோனை பொட்டை வந்து ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நம்ம ஸ்டோனுக்கும் இந்த பொட்டுக்கும் வித்தியாசமே தெரியாது, நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கே. இதை வந்து நம்ம எப்பொழுதுமே வியர் பண்ணிக்கலாம். பொட்டு வந்து கீழே வந்து விழுந்தாலுமே நம்ம மறுபடியும் ஒட்டிக்கலாம். சூப்பரான டிப்ஸாக இருக்குல்ல, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வந்து வேஸ்ட்டான பேங்கிள் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கீழே போட வேண்டாம். இதை வந்து திரும்ப வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கையில் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கே நீட்டாக இருக்கும். யாருமே கண்டே பிடிக்க மாட்டாங்க. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வந்து ஸ்டோன் எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியவே இல்லை பார்த்தீங்களா. அந்த கலருக்கு ஏற்றாப்பில் நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரில பார்த்தீங்களா. எல்லாமே ஸ்டோனில் வச்சு தான் நான் ஒட்டி வச்சுருக்கேன். நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்களோட ஷூ இல்லைன்னா வந்து ஸ்கூல் ஷூ எதுவாக இருந்தால் ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா ஷூ பாலிஷ் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கிற நேரத்தில் கவலையே விடுங்க. ஷூ பாலிஷ் தான் போட்டு வந்து இதை வந்து அந்த அழுக்கெல்லாம் எடுத்து நல்லா பிரைட் ஆக்கணும்னு அவசியமே இல்லை. உங்கள்கிட்ட வேஸ்லின் இருக்குன்னா கொஞ்சோண்டு வந்து ஷூ எல்லாத்துலேயும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு துணியை வச்சோ ப்ரெஷ்ஷை வச்சோ நல்லா ஈவனாக வந்து தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷூ பாலிஷ் வந்து போட்ட மாதிரியே இருக்கும். நல்லா வந்து சூப்பராக இருக்கும், நல்ல பிரைட்டாகவும் இருக்கும். அந்த கலர் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. நீங்கள் வேஸ்லின் போட்டோன்னே அது அப்படியே இருக்குமாலாம் நினைக்காதீங்க. அதை நம்ம தொடச்சாவே வந்து வேஸ்லின் வந்து சூப்பராக வந்து ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து வேஸ்லின் போட்டு இப்போ தொடச்சி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்துருக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள்.
இனிமேல் இப்போ ஷூ பாலிஷ்க்கு பாலிஷர் இல்லைன்னு சொல்லிட்டு கவலையே பட வேண்டாம். இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். பாருங்கள், நான் 2 ஷூலேயும் போட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்றேன். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது நல்லா வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஷூ பாலிஷ் போட்ட மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப சூப்பரான டிப்ஸாக இருக்குல்ல. நான் இன்றைக்கி போட்ட 4 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நல்ல வீடியோவோட உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.